1000 ஆண்டுகளாக பாதுகாத்து வளர்க்கப்பட்ட இசைக்கலையை 21ஆம் நூற்றாண்டுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையில் கடந்த ஆண்டு 2025 லிடியன் நாதஸ்வரம் அவர்கள் பிறந்த நாளாகிய செப்டம்பர் 6 வள்ளுவர் கோட்டத்தில் 1330 அருங்குரட்பாக்களுக்கும் இசைக்கருவிகளால் இசையமைத்து இசையும் அதனுடைய குரலின் பொருளையும் சொல்லி ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தினார். அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார். நான் அதை அவருடைய நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து வைத்தேன். அதன் பிறகு அவரது தந்தையார் அவரும் லிடியன் நாதஸ்வரமும் அமிர்தவர்ஷினியும் லண்டனில் முன்பு இளையராஜா அவர்கள் சென்று சிம்பனி அமைத்ததைப் போல லண்டன் ஆர்கெஸ்ட்ரா 92 இசை கலைஞர்களுடைய கருவிகளை கொண்டு நேற்று முன்தினம் இசை அமைக்கப் போகிறோம் என்று என்னிடம் வந்து சொன்னார்கள். நான் உடனே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ராஜ்மோகன் அவர்களிடம் தமிழக அரசு கௌரவிக்க வேண்டும், ஒரு மாபெரும் இசை சாதனையை படைத்திருக்கிற ஒரு தமிழனை, மிக குறைந்த வயதிலான இந்த இளைஞரை தமிழ்நாடு அரசு சார்பிலே நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த கணத்திலேயே மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நாங்களே விமான நிலையத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து வைகரையிலேயே புறப்பட்டு பொழுது விடுவதற்குள்ளாக விமான நிலையத்திற்கு வந்து இந்த அமைச்சரவையின் சார்பிலே வரவேற்றதற்கு தமிழக மக்கள் சார்பில், இசைக்கலைஞர்களினுடைய ரசிகர்கள் சார்பில் 2 அமைச்சர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்ஷினி இன்னும் எண்ணற்ற சாதனைகளை இது இசை உலகிலே படைத்து அவர்கள் சிகரங்களின் உயர்த்தத்துக்கு செல்வார்கள் என்பது மிக குறைந்த வயதிலேயே அவர்கள் இதை சாதித்திருப்பதிலிருந்து தெரிய வருகிறது. இசை தமிழனுடைய வாழ்வோடு கலந்தது. தமிழ் இசைதான் உலகிலே உள்ள அனைத்து இசைகளுக்கும் முதன்மையானது, கர்நாடக இசைக்கும் முதன்மையானது. செட்டிநாட்டரசர் ராசாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அதனால்தான் தமிழிசை சங்கம் அமைத்து அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள், கல்கி அவர்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து அது வளர்க்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.